ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்னைக்கு எக்ஸலில் நம்ம எப்படி ஒரு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அன்ப்ரொடெக்ட் பண்ணுறது, டெக்னிக்கலாக ஹேக் பண்ணி அன்ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி இன்னைக்கு நம்ம எக்ஸலில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஷீட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே கீழே பாருங்க, நான் சாம்பிளுக்காக ஒரு 3 ஷீட் வச்சிருக்கிறேன். இப்போ ஷீட் 1ல் தான் வந்து எடிட் டெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஷீட்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே நீங்கள் ரிவ்யூக்கு போகணும். இங்கே ரிவ்யூ போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரொடெக்ட் ஷீட்னு இருக்குது, ப்ரொடெக்ட் ஒர்க் புக்னு இருக்குது. நீங்கள் ப்ரொடெக்ட் ஒர்க் புக் கொடுத்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து லாக் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரொடெக்ட் ஷீட்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஷீட்ஸை மட்டும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரொடெக்ட் ஷீட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே வந்து செலக்ட் லாக் செல்ஸ், செலக்ட் அன்லாக் செல்ஸ்னு இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இல்லைனாலும் நம்ம ஓகே கொடுத்தா பாஸ்வேர்டு இல்லாமலே கூட ப்ரொடெக்ட் ஆகும். மறுபடியும் இங்கே அன்ப்ரொடெக்ட் வரும். அப்போ நம்ம கொடுத்து அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுக்கணுன்றதுக்காக சும்மா ஜென்ரலாக ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கேட்கும். அது நீங்கள் வந்து சேம் அதே பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண முடியுது. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் காமிக்கலை. இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணோம். இப்போ இங்கே அன்ப்ரொடெக்ட்னு கொடுத்து நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கொடுத்த பாஸ்வேர்டு இப்போ மறந்துட்டேன். இப்போ நான் இந்த ஷீட்டை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் எடிட் பண்ணியே ஆகணும். எனக்கு இதில் வேறு எந்த காப்பியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த ஃபைலை விட்டு வெளியே வரணும். ஸோ ஷீட் 1 மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணோம். ஸோ நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. Ctrl+C கொடுத்து Ctrl+V. இப்போ இங்கே கடைசியில் .xlsxன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. .zipன்னு கொடுத்து ரீநேம் பண்ணிடுங்க. ரீநேம் பண்ணி அந்த ஒரு ஜிப் ஃபைலாக மாறிடும். நெக்ஸ்ட் இது உள்ளே போங்க. இது உள்ளே போனீங்கன்னா இங்கே எக்ஸல்னு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போங்க. அதில் ஒர்க் ஷீட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போங்க. இப்போ பாருங்கள், ஷீட் 1 இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதை ரைட் கிளிக் கொடுத்து எடிட் கொடுத்து நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நோட் பேடில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணிட்டு அதுமாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Fன்னு கொடுத்து ப்ரொடெக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி முன்னாடி ஆரமாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணி என்ட்ருன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து செலக்ட் பண்ணிட்டு வாங்க. இதுலேருந்து இது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இங்கே க்ளோஸ் ஆகுதா, எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம தப்பாக பண்ணிட்டுக்கிறோம். இங்கே மர்ஜ் செல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அது அப்படியே மூவ் ஆகும். ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா டெலிட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா உங்களை ஒரு காப்பி எடுத்து செய்ய சொன்னேன். பார்த்துக்கோங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே தான் வருது, வேறு எங்கேயும் நடுவில் வரல. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா டிலீட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம டிலீட் பண்ணிட்டோம். இப்போ சேவ் கொடுத்துருங்க, Ctrl+S. சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ண முடியாது. ஏதாவது சாஃப்ட்வேர், விண்ட்ரேரோ இல்லை இந்த மாதிரி பவர் ஐஎஸ்ஓ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இங்கே டிலீட்னு காமிது பார்த்தீங்களா, இங்கே டிலீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஷீட்டை வந்து ட்ராக் பண்ணிட்டு இதில் போட்டுருங்க. ஸோ நமக்கு இதில் ஆட் ஆயிடுச்சு. எஸ், நமக்கு சேவ் பண்ணணும். சேவ் கொடுத்துருங்க, ஓவர் ரைட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே .zipன்றதுக்கு பதிலாக எக்ஸ்டென்ஷன் கீழே இருக்குது பாருங்கள், XLSX இதை கொடுத்து என்ட்ரு கொடுங்க. எஸ், ரீநேம் பண்ணணும். இப்போ உள்ளே போய் பாருங்கள். இப்போ உள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லை, நம்ம எடிட் பண்ண முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.